கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸுக்கு வெல்ஃபேர் போர்டு குடுக்குற அமௌண்ட் எல்லாமே வெரி மீகர் அமௌண்ட். அதாவது 3000, 2000, 1000 அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குற அமௌண்ட் தான் வந்து உங்களுக்கு வெல்ஃபேர் போர்டுல வந்து இருக்கு. ஸோ இந்த குறைந்தபட்ச அமௌண்ட் குடுக்கறதுனால ஒரு நபர் வேலைக்கு வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சுப்பிரமணியன் நினைக்கிறாரு அப்படின்னா, அப்ப அந்த குடும்பத்துடைய இல்ல அந்த நபருடைய பொருளாதாரம், குடும்ப பொருளாதாரம் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. அவ்வளோ வறுமையில இருக்காங்கன்றது தான் முக்கியமான பிரச்சனை. அதே மாதிரி அந்த ரூ. 1000 குடுத்தா இவங்க வேலை வரமாட்டாங்கன்னா, அப்ப இவங்க எல்&டி நிறுவனம் என்ன சம்பளத்த குடுக்குதுன்றது தான் 2வது முக்கியமான கேள்வி. இந்த சம்பளத்துக்கு கூட இந்த ரூ. 1000க்கு மேல அவங்க குடுக்குற சம்பளம் இல்ல. அப்படியே குடுத்தாலும் இவங்க குடுக்குற மரியாதைக்கோ, இவங்க குடுக்குற ஃபெசிலிட்டீஸ்க்கோ அந்த ரூ. 1000 எவ்வளவோ மேல் அப்படின்னு நினைக்கிற அந்த குடும்பத்துக்கும், அந்த நபருக்கும் இவங்களுடைய பதில் ரொம்ப கேவலமான பதிலா இந்த எல்&டி நிறுவனத்துல இருக்கு அப்படின்றது தான். அப்படி ஒரு வேஜ வந்து குடுக்க முடியல, சம்பளத்த குடுக்க முடியல, ஃபெசிலிட்டீஸ குடுக்க முடியலன்றத வந்து சுப்பிரமணியன் வந்து தலைகுனிவாக இத வந்து கருதணுமே தவிர, இத வந்து ஊழியர்கள் மேல பிரச்சனையா போட்டு, அவங்க வரமாட்டேங்கிறாங்க, சோம்பேறிகள் அப்படின்னு வந்து இத திசை திருப்புறது அப்படின்றது அவருடைய ஆதிக்க மனநிலைய வந்து இது வெளிச்சம் போட்டு காட்டுது அப்படின்றத தான் பார்க்குறோம்.